Hi students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த யூனிவர்ஸ் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நாம் இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸசைஸ் 6.3 உடைய செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்கள். த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பில்டிங்ஸ். ஸோ 2 பில்டிங் இருக்குது, அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 70 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 2 பில்டிங்கோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 70 மீட்டர். The angle of depression of the top of the first building when seen from the top of the second building is 45 degree. ஸோ அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு பில்டிங்கில் செகண்ட் பில்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு பில்டிங்கோடைய டாப்பை வந்து பார்க்குறாங்களாம். ஸோ அதனுடைய டிப்ரெஷன்ஸ் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. இஃப் த ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங் இஸ் 120 மீட்டர். ஸோ செகண்ட் பில்டிங்க்கு சொல்லியிருக்காங்க, அதனுடைய ஹைட் வந்து நமக்கு 120 மீட்டர். ஆங்கிள் டிப்ரெஷன்ஸ் 45 டிகிரி. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட்டு பில்டிங். ஃபஸ்ட்டு பில்டிங்கோடைய ஹைட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, அதனுடைய ஹைட் கேட்குறாங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த கொஸ்டினில் 2 பில்டிங் இருக்குது. செகண்ட் பில்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு பில்டிங்கோட டாப்பை பார்க்குறாங்க. டிப்ரெஷன் பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரி. அந்த செகண்ட் பில்டிங்கோடைய ஹைட் எவ்வளோவாம்? 120. பாருங்கள், நான் இங்கே வந்து டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ஏஇ இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து நம்மளுடைய செகண்ட் பில்டிங், இது வந்து செகண்ட் பில்டிங். இங்கே இருக்கக்கூடிய இந்த சிடி தான் நமக்கு ஃபஸ்ட்டு பில்டிங். இந்த சிடிங்கிறது என்னது? நமக்கு ஃபஸ்ட்டு பில்டிங். இந்த ஏஇங்கிறது நமக்கு செகண்ட் பில்டிங். இந்த செகண்ட் பில்டிங்கோடைய ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 120 மீட்டர். ஃபஸ்ட்டு பில்டிங்கோடைய ஹைட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்? ஹெச்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே ஹெச் அப்படின்னா இந்த சைடு இந்த பின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த சைடும் நமக்கு ஹெச் தான். சரிங்களா? அப்போ பி ஹெச்னு ஆகிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய இந்த ஏவும் பியும் என்னவாக இருக்கும்? நமக்கு இந்த மொத்த மீட்டர் ஹைட்லேருந்து இந்த ஹெச்சை செப்பரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அப்போ 120லேருந்து நான் ஹெச்சை வந்து செப்பரேட் பண்ணிக்கணும். 120 மைனஸ் ஹெச். நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ஹெச் கண்டுபிடிச்சி 120 செப்பரேட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஏபியோட ஆன்சர் கிடைக்கும். நமக்கு தேவை ஹெச் தான், வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ ஹெச் கண்டுபிடிச்சிட்டாவே நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பில்டிங்கில் இருந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு பில்டிங்கோட டாப்பை வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளோ? 45 டிகிரி. இது வந்து ஐ செட்டு, இது அப்சர்வருடைய ஐ செட்டு. இந்த லைனுக்கும் இதுக்கும் இடையான கோணம் தான் நமக்கு 45 டிகிரி ஆங்கிள் தான். ஸோ இது வந்து அல்டர்னேட் ஆங்கிள்ஸில் இங்கேயும் நமக்கு 45 டிகிரி தான் கிடைக்கும். இப்போ நமக்கு எந்த ரைட் ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு பாருங்கள், ஏபிசி. இந்த ரைட் ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு ஆப்போசிட் சைடு என்ன? இந்த ஏபி தான் நமக்கு ஆப்போசிட். அதனால தான் நம்ம 120 மைனஸ் ஹெச்னு போட்டோம் இல்லைங்களா? இந்த மெஷர்மெண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து 120 மைனஸ் ஹெச்னு வச்சுட்டோம். கீழே இருக்கிறது ஹெச்னா மொத்த ஹைட்லேருந்து நம்ம ஹெச்சை செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக. கீழே வந்து நமக்கு அட்ஜஸ்டன்ட் கிடச்சிருச்சு, நமக்கு டிகிரியும் இருக்குது. அப்போ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன் ரைட் ஆங்கிள் ஏபிசி, இதில் ஏபிசியில் tan 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடுங்கிறது நமக்கு ஏபி டிவைடட் பை இந்த பிசி. ஏபிங்கிறது நமக்கு தெரியும் 120 மைனஸ் ஹெச்னு டிவைடட் பை பிசிங்கிறது நமக்கு 70 மீட்டர்னு தெரியும். tan 45 டிகிரியோட ஆன்சர் 1. சரிங்களா? அப்போ இந்த 70யை 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 70 ஈக்குவல் டு 120 மைனஸ் ஹெச்னு கிடைக்கும் இல்லைங்களா? ஓகே, 70 ஈக்குவல் டு 120 மைனஸ் ஹெச். இந்த ஹெச் நம்ம இந்த சைடு கொடுத்துட்டு இந்த நம்பரை இந்த சைடு அனுப்பிட போகிறோம். அப்போ ஹெச் ஈக்குவல் டு 120 மைனஸ் 17 ஆகும் இல்லைங்களா? இங்கே இருக்க ப்ளஸ் 70 அந்த சைடு போகும் மைனஸ் ஆகும். மைனஸ் கட்சி இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஆகும். ஸோ செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு 50 கிடைக்குது. ஹைட்டு தான் நம்ம கேட்டிருந்தாங்க, அப்போ அதுதான் நமக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. தேர்ஃபோர் என்ன கேட்டிருக்காங்க? ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங். ஸோ அதை தான் எழுதி முடிக்கணும். எப்போவுமே ஃபைண்டுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு பப்ளிக்கில் ஆன்சர் கீழே அதுக்கு 1 மார்க் மேபி கொடுத்துருக்கலாம். சரிங்களா? ஸோ அதை மறந்துடக்கூடாது. தேர்ஃபோர் த height of the first building is 50 meter. ஸோ இந்த
கொஸ்டினை அனதர் ஒன் டைம் போட்டு கேட்டு பாருங்கள். கொஸ்டினை ரீட் பண்ணிக்கோங்க. மெயினே என்ன தெரியுங்களா, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு 2 or 3 டைம்ஸ் நம்ம சப்கான்சியஸில் அந்த கொஸ்டின் ரெஜிஸ்டர் ஆகிற வரலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 டைம்ஸ் படிக்கணும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப்னா இந்த டயக்ராம் தான் மெயின். இந்த டயக்ராம் நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம வந்துட்டு ஆப்போசிட் அட்ஜசன்ட் எடுத்து ஆன்சர் கொடுக்குறது ஈஸி. இந்த கால்குலேஷன் ரொம்ப ஈஸி. இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டயக்ராமை செட் பண்ணி அதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா 100% இதில் வந்து நமக்கு சக்ஸஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமையும்னு நம்புகிறேன். தேங்க்யூ கைஸ்.